ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா முளைக்கீரை கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இந்த கூட்டு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபீஸில் உங்கள் ஃபோனை தேடி வரோம். வாங்க இப்போ எப்படி செய்து போய் பார்க்கலாம். நான் அரிசி கழுவி வச்சுருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ரொம்ப ஹெல்த்தி, அதனால் இதை தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன். அந்த பருப்பை இதிலே சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு. இப்போ நம்ம இந்த பருப்பை நல்லா வேக வைக்கணும். இதை நம்ம கேஸில் வச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். பருப்பு வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன் எந்த அளவு வேகணுன்ட்டு. பாருங்கள், பருப்பு எனக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க பருப்பை. நம்ம வெங்காயமும் போட்டிருக்கிறதுனால வெங்காயமும் நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு வேகணும், அப்போ தான் நமக்கு கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் சாம்பார் பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். இது போடுறதுனால நமக்கு சாம்பார் டேஸ்ட்லாம் வராது. கூட்டு எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் வரும். நாங்கள் இந்த மாதிரி தான் எப்பயுமே செய்வோம். நீங்களும் இதே மாதிரி ஒன் டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் முளைக்கீரை எடுத்துருக்கேன். அது இப்போ கொதிச்சிட்ருக்குதுல அதுலேயே நம்ம போட்டுடலாம். எல்லாமே போட்டுருங்க. நல்லா மசஞ்சிடும் போட்ட உடனேவே. கீரையை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண கீரை நல்லா மசையும், நல்லா வேகுது அது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆகணும் கீரை. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தேங்காய் எல்லாத்தையுமே கொரன்னு அரைச்சிக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சிருக்கிற தேங்காவை நம்ம கூட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். நமக்கு வாசனையாக இருக்கும். அப்போ தான் தேங்காய் போட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கணும். அதனால் இப்போ தாளிக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். கேஸில் கடாய் வச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கருவேப்பிலை போடணும்னு அவசியம் இல்லை. கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சாலே போதும். இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கூட்டில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே இது செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பருப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரை மட்டும் இல்லை, நம்ம எந்த கீரை எடுத்தாலும் இதே மாதிரியே கூட்டு செய்யலாம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.